இப்ப கன்னிராசி அவங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்ட நாள் என்னன்னு பார்க்கலாமா? கன்னிராசி அவர்களுடைய அதிபதி யார் அப்படின்னா புதன்கிழமை கன்னிராசியோட அதிபதி. அவங்களுக்கு என்னென்ன முக்கியமா? கல்வி, புத்தி, தகவல் தொடர்பு மூணுமே நல்லா இருக்கும். தகவல் தொடர்புன்னா டெக்னாலஜி, ரொம்ப சூப்பர் டெக்னாலஜி. அவங்களுக்கு பயங்கரமான மூளை வேலை செய்யும். அவங்களுக்கு படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. நான் டெக்னாலஜி ஃபீல்ட்ல கெட்டிக்காரனா இருப்பாங்க. ஒரு காரோ மெக்கானிசம்ஸ் பிரிச்சு போட்டு டக்கு டக்குன்னு செஞ்சிருவாங்க வேலை. அவ்வளவு ஆக்டிவா கூட இருப்பாங்க. என்ன சார் சொல்றீங்க? எங்க வீட்டுல கன்னிராசி அப்பா பார் படுத்து தூங்கிட்டே இருக்கான். கரெக்ட், வந்து ஏந்திரிச்சோன்னா டப்புன்னு செஞ்சிருவான் வேலையை. சோம்பேறித்தனம் நிறைய இருக்கு. இந்த மாதிரிலாம் நிறைய பேர்கிட்ட கம்ப்ளைண்ட் நிறைய வருது. நீங்க உங்களுக்கு கல்வி நல்லா இருக்கணுமா? நீங்க புத்திசாலித்தனமா இருக்கணுமா? தகவல் தொடர்பு உங்ககிட்ட எப்பொழுதும் டெக்னாலஜி ஃபீல்ட் இருந்துட்டே இருக்கணுமா? சில பரிகாரங்களை சொல்றேன், செய்யுங்க. புதன்கிழமை உகந்த நாள் கன்னிராசிக்கு. அந்த புதன்கிழமை நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, கல்விக்கு ஹயக்ரீவர், புத்திக்கு ஹயக்ரீவர். ஹயக்ரீவர் எங்க இருக்காங்களோ அந்த ஹயக்ரீவருக்கு ரோஜா, அதாவது அடுக்கு ரோஜான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரோஜா பூவை வாங்கி மாலையாக தொடுத்து ஹயக்ரீவருக்கு புதன்கிழமை நீங்க சாத்திக்கிட்டே வரணும். நாள் அதெல்லாம் கணக்கே கிடையாது. புதன்கிழமை நீங்க சாத்தணும். புதன்கிழமை அஷ்டமி நவமி இருக்கு, அன்னைக்கு சாத்தலாமா? எந்த நாளும் இருந்தாலும் சரி, அஷ்டமியோ நவமியோ தசமியோ இல்ல பஞ்சமியோ அதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. புதன்கிழமை உங்களுக்கு என்ன? புதன்கிழமை நீங்க அடுக்கு மல்லி, அடுக்கு ரோஸ் அதை மாலையாக கொத்து ஹயக்ரீவருக்கு சாத்துறது உங்க வேலை. அவ்வளவுதான். கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்க செய்யக்கூடியது புதன்கிழமை நீங்க பண்ணணும். சரி, புதன்கிழமை இந்த ரோஸ் மாலை, அடுக்கு ரோஸ் மாலை நான் சாத்தினா சேப்பு கலர்ல இருக்கும் இல்லையா, மாத்தினா எனக்கு என்ன கிடைக்கும்? அப்ப கல்வி கொஞ்சம் நல்லா இருக்கும். புதனுடைய அனுகிரகம் கிடைச்சி கல்வி நல்லா இருக்கும், புத்தி நல்லா இருக்கும். ரெண்டுமே நல்லா இருந்தா தகவல் தொழில்நுட்பம் வரும். எப்படின்னு சொல்றேன். எங்க வீட்டு பையன் பிஇ முடிச்சுட்டான், டெக்னாலஜி ஃபீல்டு இல்ல மெக்கானிசம் ஃபீல்டு, பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு கேம்பஸ்ல செலக்ட் ஆயிட்டான். ஒரு வருஷமா எந்த விதமான ப்ராஜெக்டுமே வரலன்னு என் பையனை கூப்பிடல. வேலை கிடைக்கும் நினைச்சிட்டே இருக்கான், இன்னும் கூப்பிடல. இருக்கா? எத்தனை பேர் வீட்டுல இருக்கு? கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட் வரும்போது கூப்பிடுறேன்னு அனுப்பிச்சிருவாங்க இல்லையா? இப்ப நீங்க செய்யக்கூடியது, இந்த வேலை கிடைக்கணும், இல்ல என் பையனுக்கு நல்ல இடத்துல வேலை அமையணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். புதன்கிழமை அன்னைக்கு ரோஸ் மாலை, பன்னீர் ரோஸ் மாலை ஃபார் வேலைக்காக, டெக்னாலஜிக்காக, பன்னீர் ரோஸ்ல தொடுக்கப்பட்ட மாலையை வாங்கி உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நீங்க சாத்தணும். எத்தனை வாரம்? 5 வாரம் இதை நீங்க தொடர்ந்து செய்யணும். உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ வேலை கிடைச்சிடும். 3 வாரத்திலே வேலை கிடைச்சிருச்சு, நான் செய்ய மாட்டேன், 5 வாரம் தொடர்ந்து செஞ்சிட்டீங்கன்னா போதும். இது தகவல் தொழில்நுட்பத்துக்காக. கல்விக்காகவும் புத்திக்காகவும் சொல்லிட்டேன். அடுக்கு ரோஸ்ல மாலை, இது நீங்க கண்டிப்பா செய்யணும். கன்னிராசி நேயர்களுக்கு கண்டிப்பா செய்யணும். சரி, புதன்கிழமை இல்லாம பாக்கி நாள் தான் பண்ண என்ன ஆகும்னா உங்களுடைய வேலை சக்சஸ் ஆகாது. அதனால நீங்க செய்யக்கூடியது ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்க மறக்காம செய்யணும். ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, மறந்துடுவோம். இந்த வாரம் சின்சியரா போய் சாத்திடுவோம். ஏதோ ஒரு வேலை பலுல நம்ம அத்தனையும் மறந்து போய், ஐயோ இன்னைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமையா? புதன்கிழமை விட்டுட்டேனே, சரி அடுத்த வாரம் சாத்தி. அதாவது சர்க்கிள் இருக்கணும். அடுத்த கேள்வி கேட்கலாம், எங்க வீட்டுல எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன் லேடிஸ், நான் எப்படிங்க இந்த 3 நாள்ல நான் கோவிலுக்கு போக முடியும்
அது புதன்கிழமை வந்து மாட்டிக்கிச்சுல உங்க பையனுக்கோ பொண்ணுட்டோ கொடுத்து இந்த மாலையை கொண்டு போய் கொடுத்துட்டு வேலைக்கு போக சொல்லுங்க. இல்ல காலங்காத்திலேயே வேலைக்கு சாயங்காலம் வந்துடுவாங்கல்ல, சாயங்காலம் சாத்துங்க, அவ்வளவுதானே. ஆனா புதன்கிழமை தகவல் தொழில்நுட்பத்துல வேலை கிடைக்கணும், நான் நல்லா இருக்கணும் ஆசை, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், நல்ல சக்சஸ் ஆகணும்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க கன்னி ராசிக்காரர்களா இருந்தால் புதன்கிழமை அன்னைக்கு பன்னீர் ரோஸ் மாலை போடணும். பிசினஸ் எல்லாத்துக்கும். இந்த கல்வி புத்திசாலித்தனத்துக்கு அடுக்கு ரோஸ்ல மாலை போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணி உங்களுக்காக தரேன். பண்றீங்களா? இத பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே சக்சஸ்ங்க. இத வந்து கரெக்டா அந்தந்த டேட்ல நீங்க பண்ணணும். ஒரு டேட் கூட மிஸ் ஆகவே கூடாது. 5 வாரம்னா 5 வாரம் கரெக்டா. இல்ல நான் 6 வாரம் போறேன்னா 5 வாரம்னா 5 வாரம், அவ்வளவுதான். இத போட்டீங்கனாலே உங்களுக்கு இதோட வேல்யூ தெரியும். ஏன்னா பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா எல்லாமே நமக்கு போதுங்க, எல்லாம் வந்துருங்க, அனைத்தும் நாம் பெற்றுக்கொள்வோம். கரெக்டா? அதனாலதான் சொல்றேன், நீங்க கன்னி ராசியா இருந்தால் புதன்கிழமையை எடுத்து பண்ணுங்க. ரொம்ப லைஃப்ல சக்சஸ் ஆவீங்க.